வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மார்ச் 2024 5 மார்க் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். காம்ப்ரிஹென்ஷன் போர்ஷன். Question number 38. Read the passage and answer the question follow. What did Peter's mother want him to do so? ஸோ பீட்டரோட அம்மா அவன் என்ன செய்யணும்னு நினச்சாங்க. ஸோ ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஹிஸ் மதர் கால்டு ஹிம் ஃப்ரம் ஹிஸ் பிளே, கம் பீட்டர், ஐ வாண்ட் யூ கோ டு அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் தீஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். ஸோ செகண்ட் லைன்லேருந்து ஆன்சர் இருக்குது. வாட் வாஸ் ஹெர் அட்வைஸ்? ஸோ அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்க? ஸோ அது தேர்ட் லைனில் ஸ்டார்ட் ஆகுது. இஃப் யூ கோ குயிக்லி அண்ட் டு நாட் ஸ்டாப் டு பிளே யூ வில் பி ஹோம் அகெயின் பிஃபோர் டார்க். ஸோ நீ போகும்போது விளையாடாமல் சீக்கிரம் போயிட்டனா இருட்டுறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்துடலாம். ஒய் வாஸ் த கெட்டில் பாய் கிளாட்? ஸோ அவன் ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்? ஸோ அதுவும் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. த லிட்டில் பாய் வாஸ் கிளாட் டு கோ ஆன் சச் அன் எரண்ட் அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் எ லைட் ஹார்ட். ஸோ எராண்டுனா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, சந்தோஷமாக ஒரு பயணம், சின்ன பயணம், அதைத்தான் எராண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவனோட பிளைண்ட் ஃப்ரெண்டை பார்க்க போகிறதுக்கு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். வாட் டிட் த லிட்டில் பாய் டெல் ஹிஸ் ஃப்ரெண்ட்? ஸோ அவனோட ஃப்ரெண்டுகிட்ட, அந்த பிளைண்ட் ஃப்ரெண்ட்டை அவன் என்ன சொன்னான்? ஸோ அதுவும் உங்களுக்கு அடுத்த ரெண்டு லைனில் கொடுத்துருக்காங்க. த சன் அண்ட் த ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஷிப்ஸ் ஃபார் அவுட் த சீ. போகிறவல்ல அவன் என்னெல்லாம் பார்த்தானோ அதை அவனோட ஃப்ரெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணான். வாட் டிட் த லிட்டில் பாய் ரிமெம்பர்? ஸோ அவங்க அந்த சின்ன பையன் என்ன ஞாபகத்தில் வச்சுருந்தான்? ஸோ லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஹீ ரிமெம்பர்ட் ஹிஸ் மதர்ஸ் விஷ் தட் ஹீ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க். ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு வரணும்னு அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேசேஜ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். இது ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த ட்ரெஷர் அண்ட் வாட் கிவ்ஸ் ப்ளஷர்? ட்ரெஷர்னா என்ன? பொக்கிஷம். ப்ளஷர்னா சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்கு. புக்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் மேன்கைண்ட், த ஹேபிட் ஆஃப் ரீடிங் தம் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர். வென் ஷுட் ஒன் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்? ஸோ எப்போ புக்கு கலெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? தேர்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. வி ஷுட் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ் ஃப்ரம் யூத். வாட் டூ புக்ஸ் கண்டெயின் தம்? ஸோ புக்கில் என்ன இருக்குது? ஸோ கீழே இருந்து ரெண்டாவது லைன், புக்ஸ் கண்டெயின்ஸ் எட்டர்னல் ட்ரூத். ஸோ அதில் எட்டர்னல் ட்ரூத் தான் இருக்குது. மென்ஷன் த யூசஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ ரீடிங் புக்ஸில் நமக்கு என்ன பெனிஃபிட்டு? ஸோ லாஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் நாட் ஓன்லி என்டர்டைனிங் பட் ஆல்சோ கைடஸ். ஸோ அது நம்மளோட சந்தோஷத்துக்கு மட்டும் ஒரு ஹாபிஸ் மட்டும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்னா என்ன சொல்லுவோம், நம்மளை மகிழ்விக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளை கைட் பண்ணுறதுக்கும், நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்குறதும் இந்த புக்ஸ் தான். அடுத்து ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் பிலோ. விச் ஷோஸ் பியூட்டி, த லில்லி ஆர் த ஓக்? ஸோ லில்லிங்கிறது ஃப்ளவரு, ஓக்குங்கிறது ஒரு ட்ரீ. ஸோ நமக்கு ஃப்ளவராக ட்ரீயான்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லில்லி தான் அழகாக இருக்கும். வாட் ஹேப்பன்ஸ் டு த ஓக் அட்லார்? ஸோ மரம் லாஸ்ட்டாக என்ன ஆகும்? அதோட இலைகள்லாம் உதிர்ந்து நம்ம கட்டைகளாக டிம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். ஸோ அதைத்தான் இங்கே என்ன சொல்லி, இந்த ஓக் ஃபால்ஸ் அஸ் அ லாக். பெரிய மரக்கட்டையாயிரும், பால்டு இலெல்லாம் விழுந்துடும், ட்ரை ஆயிரும். அப்படி இல்லைன்னா லைஃப்பில் சட்லாஸ், அதுக்கு கடைசியாக லைஃபே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர் த லைஃப் ஆஃப் த ஓக் அண்ட் த லில்லி. ஸோ ஓக்கோட லைஃப் லாங், ஆனால் லில்லியோட லைஃப் ஷார்ட். ஸோ அது 300 இயர்ஸ். உங்களுக்கு போயம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டிங் லாங் அண்ட் ஓக் 300 இயர், எ லில்லி ஆஃப் அ டே. ஸோ பூ ஒரு நாள் தான் இருக்கும், ட்ரீ 300 இயர்ஸ் இருக்கும். ஸோ ஓக் ட்ரீ லாங், லில்லி ஷார்ட். வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் த லாஸ்ட் 2 லைன்ஸ்? ஸோ லாஸ்ட் 2 லைன்லேருந்து நமக்கு என்ன கற்றுக்குறோம்? மேன்ஸ் லைஃப் மே பி பெர்ஃபெக்ட் தோ இட் இஸ் ஷார்ட். ஸோ மனுஷனோட வாழ்க்கை சின்னதாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ.